இப்படி இந்த நாட்டில் மக்களையே வைத்து கொண்டு மழையை தோண்டி எளிய பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாட்டில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அனைத்து மக்களும் அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறதுனால் இந்த நாடு ரொம்ப வறுமையும் அல்லது தரித்திரமும் உருவாகுவதற்கு நிறைய பொருளாதார கட்டுப்பாடு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், இந்த ஒரு மாநிலத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. மத்திய கவர்மெண்ட்டில் 200 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்படி கடன்கார நாட்டை வைத்துக்கொண்டு நாட்டு மக்கள் அனைவரிடமும் அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று காசு கொடுத்து ஓட்டை வாங்கி நாட்டை ஆளுகின்ற போது எந்த கூட்டம் ஆட்சிக்கு வந்தாலும் எப்படி நல்லாட்சி செய்ய முடியும்? விவசாயி கோமணத்தை போல இந்தாண்ட இழுத்தா இந்தாண்ட பத்தலை, இந்தாண்ட இழுத்தா இந்தாண்ட பத்தலை, வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற முறையில் ஆட்சி நடந்து கொண்டு திட்டமும் சட்டமும் போட்டுக்கொண்டு இருக்கின்ற போது எப்படி நாட்டு மக்கள் முன்னேற முடியும்? நாடுதான் எப்படி உருப்பிட முடியும்? ஆக மொத்தத்தில் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் இந்த நாடு அந்நியர்களால் அபகரிக்கப்படும், அடிமையாக்கப்படும். இல்லை என்றால் இந்த உள்நாட்டிலே கலவரம் ஏற்பட்டு அனைத்து மக்களுக்கும் அழிவு காலம் உண்டாக வாய்ப்பிருக்கிறது. ஆக மொத்தத்தில் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும். ஏனென்றால் கட்சி கூட்டம் கோடிக்கணக்கில் இருக்கிறது. காவல்துறையோ லட்சக்கணக்கில் தான் இருக்கிறது. இராணுவம் கூட கோடிக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கட்சியிலும் கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க கட்சி கட்டுப்பாட்டோடு செயல்படுறாங்க. அப்படி செயல்படுகின்ற போது இந்த கூட்டங்களும் கோஷ்டிகளும் பல வகையில் சாதியாகவும் கட்சியாகவும் செயல்படுகின்ற போது போட்டிகள் வலுத்து கொண்டு வருகிறது. கொலைகள் நாட்டில் நிறைய விழுந்து கொண்டு வருகிறது. நிறைய காவல் அதிகாரிகளை கூட கொண்டிருக்காங்க. மேலும் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் மக்களே உங்களுக்கு எந்த பாதுகாப்பு அன்று கிடைக்கும்? ஆக மொத்தத்தில் இந்த கூட்டு கொள்ளையர் திட்டங்களை மாற்றுவதற்கு அனைத்து மக்களும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கள். நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் அது யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, அது குப்பையில் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க கட்சி என்னும் சுயநலவாதிகள். அது அப்படியெல்லாம் அல்ல. பாருங்க, இன்னைக்கு அரசியல்வாதிகள் தான் இந்த அதிகாரிகளை அடிமைகளாக வைத்துக்கொண்டு இவர்களுக்கு கொடு, இவர்களுக்கு செய்யாதன்னு சொல்லி தன் கூட்டங்களுக்கு எண்ணெயை வைத்தோ பிறர் கூட்டங்களுக்கு சுண்ணாம்பு வைப்பதற்கும் வஞ்சகம் செய்வதற்கும் வாய்ப்பாக சுயநலமாக செயல்படுகிறார்கள். இவர்களை ஒழித்து கட்டிவிட்டால் பாருங்க, நம்ம ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் கவர்னர் முதல்வராக செயல்படுவார். முதல்வர் அதிகாரம் பெற்று அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மந்திரிக்கு சமமாக செயல்படுவார். ஒரு தாசில்தார் ஒரு ஒன்றிய அளவில் அவர் ஒரு சேர்மன் போல செயல்படுவார். ஆக மொத்தத்தில் அதிகாரிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே நல்லா செயல்படுவாங்க. அவங்க அடிமை இல்லாமல் செயல்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கட்சிகள் தான் பிரிவினைவாதங்களாக அதிகாரிகளை அடிமைப்படுத்தி கொண்டு தன் கடமைகளை செய்ய விடாமல் தட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அவர்களை சொல்லி குற்றமில்லை. இந்த கூட்டு கொள்ளையர்களாக செயல்படும் அரசியல் கட்சி என்னும் சாதி போன்ற கூட்டங்கள் தான் இந்த நாட்டை பிரித்து கொண்டு இப்படியெல்லாம் சூதுவாதும் செய்து கொண்டு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த நாட்டில் அரசியல் மாற்றம் வேண்டும். எப்படி ஆட்சி மாற்றம் வந்தாலும் கட்சி என்னும் கூட்டங்கள் நல்லாட்சி செய்ய முடியாது. கட்சி மாறினாலும் நல்லவர்களாக ஆக முடியாது யாரும். ஆக மொத்தத்தில் அரசியல் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். இந்த நாட்டில் இந்த அரசியல் சிஸ்டமே பிரிவினைவாதத்துக்கு வாய்ப்பாக தான் செயல்படும், சுயநலவாதத்தை தான் செய்து கொண்டிருக்கும். நீங்கள் கட்சியில் செயல்பட்டு கொண்டே இருங்கள். இந்த இயக்கத்தில் உறுப்பினராகலாம். இதில் கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. ஒரு கட்சியில் இருப்பவன் சுயாட்சியாக நின்றாலோ கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசினாலோ எதிர்கட்சிக்காரனோடு உறவை வச்சுட்டாலோ கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. ஆனால் இந்த இயக்கத்தில் அப்படி இல்லை. மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பது தான். இந்த உறுப்பினராக இருந்தால் கூட சுயாட்சியாக நிற்கலாம். நீங்கள் கொடி பிடிக்க தேவையில்லை. ஒரு வண்டி வாகனங்களில் கூட நீங்கள் அதை கொடி கட்டணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் கூட கொடி கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் வாழ்வதற்கு நல்ல வழிகாட்டியாக இந்த இயக்கம் செயல்படும். நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். எந்த சாதிக்கும் உங்கள் சாதியெலாம் வீட்டில் வச்சுங்க, அவங்கவுங்க சொந்த பந்தோடு வச்சுக்கோங்க. அது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்குது. ஆனால்
அரசியல் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து வஞ்சகம் செய்யாதீங்க நம்ம நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு என்பது தான் மக்களுக்கு இந்த சுயாட்சி லட்சியம் சுட்டிக்காட்டும் கொள்கை விதிகளாகும். ஆகையால் அனைத்து மக்களும் இன்னும் நான் நிறைய இடத்துல பேச வேண்டியிருக்கு. ஆகையால் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அனைத்து மக்களும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கள். நீங்கள் எந்த கூட்டத்துக்கு வேணாலும் உடனடியாக நீங்கள் போகலன்னு சொன்னாலும் சந்தேகப்படுவாங்க. கட்சியில் இருப்பவங்களாம் இருந்துக்கிட்டே இருங்க. இந்த கட்சியில் எந்த கட்டுப்பாடும் அடிமைத்தனமும் இல்லைங்கிறதுனால நீங்கள் கட்சியில் கொடி பிடிங்க, கூட்டத்துக்கு கூட போங்க. ஏன்னா உடனடியாக நின்றுக்கிட்டா அவங்கெல்லாம் விட மாட்டாங்க, சதி பண்ணிவிடுவாங்க. ஆக மொத்தத்தில் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கள். நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கள். யாருக்கும் தெரியாது. நாட்டை வெல்வதற்கும் நம் வீட்டை பாதுகாப்பதற்கும் நோட்டா ஒன்றே. நோட்டாவை போல் ஒரு நன்மை ஏதுமில்லை. இந்த கட்சி கூட்டங்களை போல தீமைகள் ஏதுமில்லை இந்த நாட்டில். அதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல வழியை கடைபிடிக்க வேண்டி நல்லதொரு விதைகளை நம் மண்ணில் போட்டால் எப்படி அது முளைக்கிறதோ, அது முளைத்து நல்ல மண்ணிலோ நல்ல பலம் கொடுக்கிறதோ, அதுபோல இந்த சுயாட்சி லட்சியம் என்ற நல்ல விதைகளை மக்களின் மனங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல மனங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சுயாட்சி கொள்கைக்கு ஆதரவாக அனைத்து மக்களும் நோட்டாவுக்கு வாக்களித்து சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவாக ஜெகஜோதி.in என்ற இணையதளத்தில் படித்த ஆண்களும் பெண்களும் உறுப்பினராகுங்கள். நாட்டை ஆள வேண்டுமோ? ஜெகஜோதி இயக்கத்தின் அரசு பொறுப்பாளராக நீங்கள் திகழ வேண்டுமா? அரசு வேலை வீட்டுக்கு ஒருவருக்கு வேண்டுமா? வாருங்கள், ஒன்றுபடுங்கள், ஒற்றுமையாக செயல்படலாம், நம் நாட்டை முன்னேற்றலாம். அனைவருக்கும் சமத்துவமான சலுகைகளை வழங்குவதற்கு நாமே நம் நாட்டுக்கு சட்டம் போட்டு நாமே வழிநடத்துவோம். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.